ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். ஜெபித்து நாம் செய்தியை கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே, உம்முடைய கடினமான வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமான நீசர்களும் உம்முடைய சமூகத்துக்கு தூரமானவர்களுமாய் இருந்தோம். நீர் நாங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல வந்து மறித்து எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே நீர் பலியாகி எங்களை உம்முடைய சமூகத்தில் சேர்த்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கடினமான வேத வாக்கியங்களை ஆண்டவரே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஞானிகள் அல்ல. ஆகையினால பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு இந்த வேத வாக்கியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கருத்தில் எங்கள் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய சிந்தைகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே ஆண்டவரே கர்த்தாவை எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு சமாதானமான சிந்தையோடு உம்முடைய வசனங்களை கவனிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் என்று கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் செய்தியை நம்ம ரொம்ப கவனமாக நாம் கேட்க வேண்டும். கொஞ்சம் கவனத்தை சிதற விட்டாலும் சொல்ல வர காரியம் உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியாது. புதிதாக எதையும் பேசப்போவதில்லை. நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு வேத பகுதியிலிருந்து தான் இந்த நாளிலே நான் பேச போகிறேன். ஆனால் சில பின்னணிகளோடு நாம் அதை பார்க்க போகிறோம். கிபி 62வது வருஷத்தில், அதாவது கிறிஸ்து மரித்து ஏறத்தாழ ஒரு 29-30 வருடம் கழித்து நடந்த ஒரு காரியம் என்னவென்றால், நமக்கு நன்கு அறிமுகமான அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாம் மிஷனரி பிரயாணம், 2வது மிஷனரி பிரயாணம், 3வது மிஷனரி பிரயாணத்தை ஐரோப்பிய தேசங்களிலே முடித்துவிட்டு எபேசு பட்டணத்தில் கப்பல் ஏறி இப்பொழுது செசரியா பட்டணத்தில் வந்து இறங்கி இருக்கிறார். எப்போ நடந்தது? கிபி 62வது வருஷத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது மிஷனரி பிரயாணத்தை முடித்து செசரியா பட்டணத்தில் வந்து இறங்குற போது அங்கே ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிலே தங்கி இருந்தார். எருசலேமுக்கு போவதற்கு முன்பதாக செசரியா பட்டணத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரருடைய வீட்டிலே தங்கி இருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலுடைய கச்சைகளையும் அவருடைய சால்வையும் எடுத்து தன்னுடைய கைகளிலே கட்டிக்கொண்டு, இந்த கச்சைகளுக்கு உரியவன் இவ்வாறாக எருசலேமிலே கட்டப்படுவான் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். இந்த தீர்க்க தரிசன செய்தியை கேட்ட பவுலுடைய சீடராக இருந்த லூக்கா சுவிசேஷம் இருக்குல்ல, அதை எழுதின லூக்கா, எருசலேமுக்கு போக வேண்டாம், அங்கே போனால் நீர் கட்டப்படுவீர் என்று பவுலிடத்தில் சொன்னபோது, கட்டப்பட்டாலும் பரவாயில்லை, நான் எருசலேமுக்கு போவேன் என்று சொல்லி பவுல் எருசலேமுக்கு போய் சொன்னபடியே கட்டப்பட்டு அவர் கைதியாக மறுபடியும் செசரியாவுக்கு கொண்டு வரப்பட்டார். அப்படி பவுல் செசரியாவுக்கு கொண்டு வரப்பட்டு 2 ஆண்டுகள் செசரியாவிலே சிறை வைக்கப்பட்டார். அந்த 2 ஆண்டுகள் செசரியாவிலே பவுல் சிறையில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளுடைய கண்களிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தயவு கிடைத்தது. இந்த சங்கதி எல்லாம் எங்கே இருக்குன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் 21, 22, 23வது அதிகாரங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இப்போ நான் சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருக்கும்போது சிறையில் இருந்த பவுலுக்கு தகவல்களை எடுத்து செல்வதும், பவுல்கிட்ட இருந்து நிருபங்களை வாங்கி கொண்டு வருவதும், இப்படி போக்கும் வரவுமாக தொடர்பில் இருந்தாலும் லூக்கா இந்த காலகட்டங்களிலே என்ன செய்தார் என்றால், செசரியா பட்டணத்திலே அங்கே இருந்த சபையிலே அங்கே தங்கி இருந்து பவுலுக்கு உதவியாகவும், லூக்கா அந்த நேரத்திலே தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதி கொண்டிருந்தால் அதுக்கு தேவையான தகவல்களை திரட்டுவதிலும் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார். அதாவது பவுலுக்கு சேவை செய்வதிலும் தன்னுடைய சுவிசேஷத்துக்கு தேவையான தகவல்களை திரட்டுவதிலும் அவர் மிக ஈடுபாடோடு அந்த வேலையிலே பணி செய்து கொண்டிருந்தார். நமக்கு தெரியும் 4 சுவிசேஷம் இருக்கிறது. அதில் மத்தேயுவும் யோவானும் மட்டுமே இயேசுவினுடைய சீடர்கள். மற்ற இருவரும் இயேசுவுக்கு அறிமுகமானவர்கள் அல்ல. லூக்கா இயேசுவை பார்த்ததே இல்லை. மார்க்கு
அதே ஊரில் இருந்தார். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர் ரட்சிக்கவே பட்டார். ஆக லூக்கா இயேசுவை பார்த்ததே கிடையாது. அப்ப லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துக்கு தேவையான தகவல்களை எப்படி திரட்டினார் என்று நாம் லூக்கா சுவிசேஷத்தினுடைய 1வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, அவர் சம்பந்தப்பட்டவர்களை சந்தித்து எல்லாரையும் கண்ணார கண்டு அவர்களுடைய சாட்சிகளை காதார கேட்டு தீர விசாரித்து தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதியதாக அவருடைய சுவிசேஷத்திலே எழுதியிருக்கும். அப்போ லூக்கா என்ன செய்தார் என்றால், இயேசுவினிடத்திலிருந்து சுகம் பெற்றவர்களை நேரிலே சந்தித்து இயேசுவோடு பேசியவர்களோடு நேரிலே பேசி அந்த சங்கதிகள் எல்லாம் அறிக்கையாக அவர்களிடத்திலிருந்து பெற்று அவற்றை தொகுத்து தன்னுடைய சுவிசேஷ நூலிலே இணைத்திருக்கிறார். ஆக லூக்கா இந்த தேர்ட் பர்சன் இருப்பாங்கள, 3வது நபரிடமிருந்து கேள்விப்பட்ட செய்திகளை தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதாமல் சம்பந்தப்பட்டவர்களை நேரிலே சந்தித்து அவர்களிடத்திலிருந்து தகவல்களை வாங்கி அந்த தகவல்களை தொகுத்து, அப்படிதான் லூக்காவினுடைய சுவிசேஷம் எழுதப்பட்டது. இப்ப செசரியா பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவிகரமாக லூக்கா இருக்கும்போது அந்த செசரியா பட்டணத்திலிருந்து லூக்காவுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அந்த தகவலை லூக்கா தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த தகவலைத்தான் இந்த நாளிலே நாம் செய்தியாக பார்க்க போகிறோம். சரியா? அந்த தகவலை கொடுத்தது யார், அவர் எங்க செசரியாவில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அதெல்லாம் இந்த செய்தியினுடைய கடைசியிலே நாம் பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே லூக்கா எழுதியிருக்கிறார் இல்லையா, அந்த தகவலை நாம் கொஞ்ச நேரம் தியானித்து விட்டு பிறகு நாம் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நாளைக்கு செய்திக்கு ஆதாரமாக லூக்கா 19வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 19வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த அதிகாரத்திலே ஒரு ஆயக்காரர் என்று சொல்லி ஒருவர் வருவார். ஒரு ஆயக்காரர். சரியா? நம்ம வேத புத்தகத்திலே நிறைய ஆயக்காரர்களை பார்த்திருக்கிறோம். முதல்ல ஆயக்காரர் என்றால் என்ன அப்படிங்கிற அந்த புரிதலோடு நாம் இந்த செய்தியை கவனித்தார்கள் தான் நமக்கு இந்த செய்தி விளங்கும். சரியா? ஆயக்காரர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆயக்காரரும் யூதர்கள் தான். சரியா? ஆயக்காரர்னா எங்கேயோ ஃபாரின் அப்படிலாம் கிடையாது. ஆயக்காரர்கள் என்றால் வரி வசூலிக்கிறவர்கள். அந்த வரி வசூல் செய்து ரோம அரசாங்கத்துக்கு கொடுப்பவர்களும் யூதர்கள் தான். அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோமர்கள் ஒரு ஆளுகிட்டே போய் வரி கொடுலாம் கேட்க மாட்டாங்க. ஒரு ஊருக்கு ஒருவரை நியமிப்பார்கள். அந்த ஊரில் நல்லா படித்த நல்ல அனுபவம் கொண்ட ஒரு அறிஞரை என்ன செய்வாங்கன்னா வரி வசூலிப்பாளராக நியமிப்பார்கள். அந்த ஒரு ஊரும் ஒரு வருடத்திற்கு 4 முறை வரி செலுத்த வேண்டும். ஒரு வருடத்திற்கு 4 முறை வரி செலுத்த வேண்டும். அந்த வரியை ரோமர்கள் போய் மக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வரி வசூலிப்பாளர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமா அவருடைய பணத்தை ரோமர்களுக்கு கட்டிடுவாரு. கட்டிட்டு மக்கள்கிட்ட எவ்வளோ லேண்ட் இருக்கு, என்னென்ன சொத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் போட்டு கணக்கீடு பண்ணி அவங்க கிட்ட இருந்து வரியை வாங்கிப்பாரு. அப்படி வசூல் செய்யும் போது இவர் கட்டிய தொகையை விட குறைந்தபட்சம் 4 மடங்கு அதிகமான வருவாய் இந்த வரி வசூலிப்பாளருக்கு கிடைக்கும். ரோமர்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்னா ரோமர்களுக்கு தேவையான வரி ரொம்ப ஈஸியா கிடைச்சிடுதுல. வரி தானே ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு. அதனால ரோமர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த வரி வசூலிப்புக்காரரை கண்டுகொள்ள மாட்டார்கள். இந்த வரி வசூலிப்புக்காரர்களும் அதை ஒரு சாக்காக பயன்படுத்தி மக்களிடத்திலிருந்து குறைந்தபட்சம் 4 மடங்கு சம்பாதித்து விடுவார்கள். இது அப்படியே தொடர்கதையாக இருந்தது. இயேசுவினுடைய காலத்திலே இப்படித்தான் இருந்தது. ஆகையினால அப்போ இருந்த யூத ஜனங்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வரி வசூலிப்பாளர்களை தங்களுடைய இன துரோகிகளாக பார்த்தார்கள். நம்ம தமிழ்ல கோடாரி காம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கோடாரியும் அந்த கோடாரி காம்பு இருக்குல்ல, ஹேண்டில், அதுவும் மரம்தான், அது வெட்டுறதையும் மரத்தை. சரியா? இந்த கோடாரி காம்பு அந்த இரும்புக்கு ஹெல்ப் பண்ணி தன்னுடைய இனமாகிய மரத்தை வெட்டுது பாருங்க. அதனால துரோகிகள் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, கோடாரி காம்புன்னு சொல்லுவாங்க. அதே போல கோடாரி காம்பாக யூத கலாச்சாரத்தில் யார் பார்க்கப்பட்டார்கள் என்றால் இந்த ஆயக்காரர்கள் பார்க்கப்பட்டார்கள். அதனாலதான் இயேசுவின் காலத்துல பாவிகளுக்கு உதாரணமாக முதல் இடத்தில் இருந்தது யாரு அப்படின்னா ஆயக்காரர்கள். இயேசுவின் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. இயேசு சிலுவையில்
அடிக்கப்படுவதற்கு முன்பு அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. அப்படி வைக்கப்பட்ட குற்றச்சாட்டிலே முதன்மையான குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஆயக்காரரோடு சாப்பிடுகிறார். அதான் இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட பல குற்றச்சாட்டுகளிலே முதன்மையான குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஆயக்காரரோடு பழகிறது தான். அப்படி யூத சமூகத்தாலே இந்த ஆயக்காரர்கள் மிகவும் அதிகமாக வெறுக்கப்பட்டார்கள். இந்த ஆயக்காரரும் அப்படிதான் நடந்து கொண்டார்கள். சரியா? ரோமர்களுக்கு தங்களுடைய சொந்த மக்களிடத்திலிருந்து வரிகளை பிடுங்கி இந்த ரோமர்களுக்கு கொடுத்து ரோமர்களுடைய செல்ல பிள்ளைகளாக இந்த யூத ஆயக்காரர்கள் இருந்தார்கள். பிற்காலத்திலே இந்த ஆயக்காரருக்கு தேவையான வசதிகளை ரோமர்கள் செய்து கொடுத்தார்கள். இந்த ஆயக்காரர்கள் தங்களுடைய சொந்த ஜனங்களை அடித்து அவர்கள் பணங்களை பிடுங்கி இந்த ரோமர்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். ஆகையினால யூத ஜனங்கள் ஆயக்காரர்களை மிகவும் அதிகமாக வெறுத்தார்கள். சரியா? நீங்க இயேசுவினுடைய காலத்துல நிறைய மக்கள் பேசிக்கொள்வதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இயேசு ஆயக்காரரோட பழகிறத பார்த்து நிறைய பேர் ஷாக் ஆனாங்க. நீங்க வேணும்னா உங்களுடைய பைபிளில் மார்க் சுவிசேஷம் எடுங்களேன். மார்க் சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரத்துல 15-16 வசனங்களை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிப்போமே. அது வரைக்கும் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். யாரு? வேத பாதகர்கள், பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க? அது வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா அந்த இயேசு ஆயக்காரரோடு பழகுவதை பார்த்த உடனே அவர்களுக்கு இயேசுவின் மீதே சந்தேகம் வந்து விட்டது. அந்த அளவுக்கு ஆயக்காரர்கள் சமுதாயத்திலே வெறுக்கப்பட்டிருந்தார்கள். சரியா? இதை முதலாவது நாம விளங்கி கொள்ள வேண்டும். இயேசு மாத்திரம் ஒன்றும் இல்லை, இயேசுவும் அவருடைய போதனைகளிலே சில நேரங்களிலே என்ன செய்தார் என்றால், பாவிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த இடத்துல ஆயக்காரர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இயேசுவும் அநேக இடங்களிலே சில உபதேசங்களை செய்திருக்கிறார். மலை பிரசங்கம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் தன்னுடைய முதல் உரையிலே இயேசு 46வது வசனத்துல என்ன பேசி இருக்கிறார் என்று பார்ப்போமா கொஞ்சம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல என்ன சொல்றீங்க? உங்களை ஓகே, பாருங்க, அந்த இடத்துல பாவிகள் என்று சொல்வதற்கு பதிலாக இயேசு பயன்படுத்தின சொல் என்ன? ஆயக்காரர்களும் அப்படியே செய்கிறார்களே, பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே என்று சொல்லியிருக்க வேண்டும். இயேசு மீன் பண்றது தான். ஆனா அந்த பாவிகள் அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக இயேசுவே தன்னுடைய உரையில ஆயக்காரர் என்கிற சொல்லை பயன்படுத்தினார். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூத மக்களுக்கு பாவிகள் என்று சொன்னால் விளங்குவதை விட ஆயக்காரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எளிமையாக விளங்கும் என்பதற்காக இயேசுவே அந்த சொல்லை பயன்படுத்தினார். அப்படின்னா பாத்துங்க, சமுதாயத்துல எந்த அளவுக்கு இந்த ஆயக்காரர்கள் வெறுக்கப்பட்டார்கள். இன்னொரு இடத்துல கூட மத்தேயு 21ஆம் அதிகாரம் எடுங்களேன். மத்தேயு 21வது அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிக்க கேட்போமே கொஞ்சம். பாருங்க, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்துல தேவனுக்கு பிடிக்காத முதன்மையான பாவமாக எது சொல்லப்படுகிறது என்றால் விபச்சாரம். புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது இப்போது வேசித்தனம் 2வது இடத்துக்கு வந்து விட்டது. முதல் இடத்துல யார் இருக்கிறார்கள்? ஆயக்காரர்கள். அந்த அளவுக்கு யூத ஜனங்களுக்கு ஆயக்காரர் மேல வெறுப்பு மூண்டிருந்த காலம் இந்த காலம். இன்னைக்கு நான் செய்தியில சொல்ல போற அந்த காலம் இருக்குல்ல, ஆயக்காரர்கள் என்றாலே ஜனங்க என்ன பண்ணுவாங்க? வெறுப்பை உமிழ்ந்த ஒரு காலம். பாவிகள் என்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆயக்காரர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட ஒரு காலம். இயேசுவே தன்னுடைய உரையிலே பாவிகள் என்கிற அந்த பதம் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஆயக்காரர் என்கிற சொல்லை வைத்து பேசினால்தான் ஜனங்களுக்கு விளங்கும். அந்த அளவுக்கு ஜனங்கள் தங்களுடைய நாடி நரம்பெல்லாம் இந்த ஆயக்காரர்களை வெறுத்த ஒரு சமயம். அந்த சமயத்திலே தான்
நமக்கு வேத புத்தகத்திலே சில ஆயக்காரர்கள் எல்லாம் இயேசுவுக்கு அறிமுகமானார்கள். அப்படி அறிமுகமான ஆயக்காரர்களுள் இருவரின் பெயர் வேத புத்தகத்தில் இருக்கிறது. அதில் ஒருவர் லேவி என்று பெயர் கொண்ட மத்தேயு, இன்னொருவர் நமக்கு சண்டே கிளாஸினுடைய ஹீரோவாக இருக்கக்கூடிய குல்லசகையு. சண்டே கிளாஸில் அவர் தானே ஹீரோ. குல்லசகையு பாட்டெல்லாம் கூட இருக்குதுல்ல, நிறைய பேர் இந்த குல்லசகையு பாட்டெல்லாம் போடுவாங்க. இவர்கள் இருவருடைய பேரும் வேத புத்தகத்தில் இருக்கிறது. இந்த மத்தேயுவை சீஷனாக இயேசுவோட இணைந்த பிறகு பேதுருவினால இந்த மத்தேயுவை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பேதுருக்கு ரொம்ப நாள் ஆச்சு மத்தேயுவை ஏற்றுக்கொள்வதற்கு. அந்த அளவுக்கு யூத ஜனங்களுடைய ரத்தத்திலெல்லாம் இந்த ஆயக்காரர்கள் என்கிற வெறுப்பு. ஏன்னா அவங்க யூதர்கள். ஆனா யூத ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இல்லாமல் ரோம தங்களுடைய சுய லாபத்துக்காக ரோம அரசாங்கத்துக்கு விசுவாசமாய் நடந்து தங்களுடைய சொந்த ஜனத்துக்கு துரோகம் செய்தபடியினாலே யூதர்கள் ஆயக்காரரை மிகவும் அதிகமாக வெறுத்து அவர்களுக்கு விலகி இருந்த காலகட்டத்திலே நடந்த ஒரு கதையைத்தான் நம்ம லூக்கா 19வது அதிகாரத்திலே முதல் 10 அதிகாரங்களிலே நாம் பார்க்க போகிறோம். ஆகையினால லூக்கா 19வது அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனத்தை நாம முதலாவது வாசிக்க கேட்போம். ஓகே, அந்த நாட்களிலே இயேசு வளர்ந்த ஊர் நாசரேத்து. அவர்கள் பண்டிகை காலங்களிலே தங்களுடைய பண்டிகை கடமைகளை நிறைவேற்றுவதற்காக எங்க இருக்கிற யூதர்களும் எருசலேமுக்கு வருவார்கள். இயேசுவும் ஒரு யூதராக இருந்தபடினாலே அவர் இந்த பண்டிகை காலத்தை பயன்படுத்தி எருசலேமுக்கு வந்து சில பிரசங்கங்களை நிகழ்த்தினார். அதெல்லாம் நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு 5-6 முறை இயேசு அந்த 3 வருஷத்துல எருசலேமுக்கு வந்து சென்று இருக்கிறார். அந்த நாட்களிலே நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு வருவதற்கு 3 பாதைகள் இருந்தது. அதுல ஒரு பாதை, முதலாவது பாதை எங்கே செல்லுகிறது என்றால் நாசரேத்து கலிலேய கடலுக்கு கிழக்கு பக்கத்தில் பெத்சாயிதா என்கிற ஒரு கிராமம். அந்த பெத்சாயிதா கிராமத்திலிருந்து யோர்தான் நதி ஓரமாகவே நடந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் போற பிறகு அப்படி ரைட்ல திரும்பினீங்கன்னா அந்த பக்கம் எரிகோன்னு ஒரு இடம் வரும். எரிகோல தங்கி இளைப்பாறுவார்கள், நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க. எரிகோவிலிருந்து புறப்பட்டு அதுக்கப்புறம் மலை ஏறி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் பயணம் பண்ணா மலை மேல எருசலேம் இருக்கு. 3 மலைகளை தாண்டி செல்ல வேண்டும். அந்த மலை மேல எருசலேம் இருக்கு. இது ஒரு பாதை. இரண்டாவது பாதை எந்த பாதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாசரேத்திலிருந்து மேற்கு புறமாக நடந்து, இன்னைக்கு இஸ்ரேல் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹைஃபான்னு ஒரு ஊர் இருக்கும். மேற்கு புறமாய் நடந்தா அந்த ஹைஃபா வரும். ஹைஃபாலிருந்து மத்திய தரைக்கடல் ஓரமாக நடந்து வந்தால் செசரியா வரும். செசரியாவிலிருந்து கிழக்கு புறமாக திரும்பி அப்படி போனா எருசலேம் வந்துடும். இது இரண்டாவது பாதை. மூன்றாவதாக ஒரு பாதை இருந்தது. நாசரேத்திலிருந்து நேரா தெற்கு புறமாய் நடந்து வந்தால் சமாரியா தேசத்தின் வழியாக நடந்து எருசலேமை ஈஸியா சென்று அடையலாம். ஆனா யூதர்கள் சமாரியரை வெறுத்தபடினாலே அவர்கள் இந்த சமாரியா பாதையை எடுக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து மட்டும் ஒரு முறை சமாரியா வழியாக நடந்து அந்த சமாரிய ஸ்திரியை சந்தித்த சம்பவம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்றபடி யூதர்கள் என்ன செய்வாங்க, ஒன்று கடற்கரை பாதை இல்லைன்னா யோர்தான் நதி பாதை. கடற்கரை பாதை வழியாக வந்தால் செசரியாவில் தங்கி இளைப்பாரி அதுக்கப்புறம் மலையேறி எருசலேமை சென்று அடையலாம். யோர்தான் நதி பாதை வழியாக வந்தால் எரிகோவில தங்கி இளைப்பாரின பிறகு மலையேறி எருசலேமை சென்று அடையலாம். பெரும்பாலான யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தீர்களானால், நாசரேத்திலிருந்து அந்த கலிலேய கடல், பெத்சாயிதா கிராமம், யோர்தான் நதி, யோர்தான் நதியிலிருந்து எரிகோவிலிருந்து மலை மேல இருக்கிற எருசலேம், இந்த பாதை தான் அந்த நாளிலே பிரதானமான யூதர்களாலே பிரதானமான மக்களாலே பயன்படுத்தப்பட்ட அந்த பாதை. அப்படி இயேசு எப்பொழுதெல்லாம் அவர் நாசரேத்திலிருந்து எருசலேம் போகிறாரோ அப்போதெல்லாம் அவர் எரிகோ வருவார். ஒரே ஒரு முறை மட்டும்
அந்த சமாரியா ஸ்திரீக்காக சமாரியா வழியாக எருசலேமுக்கு வந்தார். இந்த முறை இயேசு ஒரு பண்டிகையிலே கலந்து கொள்வதற்காக நாசரேத்திலிருந்து புறப்பட்டு எரிகோவுக்கு வந்திருக்கிறார். எரிகோவிலே அவர் ஓய்வெல்லாம் எடுத்து முடித்த பிறகு எரிகோவிலிருந்து அவர் கிளம்பி எருசலேமுக்கு போகிற வழியிலே நடந்த சம்பவம். அதாவது எரிகோ நகருக்கு சற்று வெளியில எருசலேமுக்கு போகிற வழியிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், எரிகோவிலே ஒரு மிகப்பெரிய மனிதன் இருந்தான். அவன் யார் என்றால் அவனுடைய பெயர் சகேயு. அவன் என்ன வேலை பார்த்தான்? ஆயக்காரர் இல்லை. சரியா? சகேயு ஆயக்காரர் என்று சண்டே கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை அழித்து விடுங்கள். சகேயு ஆயக்காரர் அல்ல, ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன். சரி, ஆயக்காரர் என்றால் டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரருக்கெல்லாம் தலைவன் என்றால் டாக்ஸ் கமிஷனர். சரியா? இந்த ஆயக்காரர்கள் ரோமர்களுக்கு மிகவும் விசுவாசமானவர்களாகவும் செல்ல பிள்ளைகளாகவும் இருந்தபடினாலே அந்த நாட்களிலே ரோம அரசாங்கம் என்ன செய்தது என்றால், இந்த ஆயக்காரர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தது. இந்த ஆயக்காரர்களோட எப்பவுமே ஒரு 10 போலீஸ் இருப்பாங்க. இந்த ஆயக்காரருக்கு என்று ரோம அரசாங்கத்திலிருந்து சில சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டது. இந்த ஆயக்காரர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டது. ஆயக்காரர்கள் எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் வரி கட்ட வேண்டாம். இந்த ஆயக்காரர் மக்களிடத்திலிருந்து ஒரு பங்கு வரியை வாங்கி ரோமர்களுக்கு கட்டிவிட்டு இவர்கள் வசூல் செய்யும் போது 4 பங்கு வசூலிப்பார்கள். ஆக இந்த ஆயக்காரருடைய சொத்து ஒரு வருடத்துக்கு 4 முறை வரி கட்டினால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு வருடத்திற்கு ஒரு முறை, அதாவது ஒரு டேர்ம் வரி கட்டும் போது இவர்களுடைய சொத்து 400 மடங்கு பெருகிவிடும். ஒரு முறை என்ன செய்யும்? இவங்களுடைய சொத்து 400 மடங்கு பெருகிவிடும். சரியா? அப்போ ஒரே வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்க? கோடீஸ்வரனா இருந்தாங்க. இவங்களை நெருங்கவே முடியாது. யூதர்கள் போய் ஆயக்காரரை தட்டி கேட்கலான்னு பார்த்தா அங்க ரோம போலீஸ் இருக்கும். இந்த ஆயக்காரர்களுக்கு ரோமர்கள் சில சிறப்பு அந்தஸ்துகளை கொடுப்பாங்க, சில சிறப்பு சலுகைகளை கொடுத்தாங்க. இவங்க மட்டும் வரி கட்ட வேண்டாம், இவர்களுக்கு சொத்து பெருகி கொண்டே போகும், வரி கட்ட வேண்டாம். சகேயு அதை போல ஒரு ஆயக்காரர் கிடையாது. சகேயு யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த எரிகோ பிராந்தியம் இருக்குல்ல, இந்த ப்ராவின்ஸ், இந்த எரிகோ ப்ராவின்ஸ், அந்த பிராந்தியத்தினுடைய நூற்றுக்கணக்கான ஆயக்காரர்களுக்கு தலைவன். ஒரு சாதாரண ஆயக்காரருக்கே 10 போலீஸ் பாதுகாப்பு இருக்குன்னா, அப்போ இந்த கமிஷனருக்கு எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும்? அவருக்கு எவ்வளவு ரோம சலுகைகள் கொடுத்திருப்பாங்க? அவருக்கு எவ்வளவு ஸ்லாக்கியங்கள் இருந்திருக்கும்? சரியா? சகேயு டாக்ஸ் கலெக்டர் கிடையாது. சகேயு யாரு? வரி வசூலிப்பவர்களுக்கு தலைவன், கமிஷனர். சரியா? அதனால அவன் கமிஷனர் மாத்திரமல்ல, அவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்று 2வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சகேயு வரி வசூலிப்பவர்கள் எல்லாருக்கும் தலைவன். அவன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். அதான் ஏற்கனவே சொன்னல, வருஷத்துக்கு 400% அவங்களுடைய சொத்து போய்கிட்டே இருக்கும். செலவு கிடையாது, வரி கட்டுற செலவுலாம் இல்லைல்ல. அதனால இவங்க பெரும் செல்வந்தர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்கள நேசிக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்குறவங்கெல்லாம் மண்ணை வாரி தூவி அவங்கள தூற்றுவார்கள், அவர்களை வெறுப்பார்கள், அவர்களை யாருக்குமே பிடிக்காது. இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. ரோம அரசாங்கத்தினுடைய சலுகைகளிலே இவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். மனசாட்சியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. சகேயு இந்த மாதிரி வரி வசூலிப்பவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவன். அவன் ஒரு மிகப்பெரிய செல்வந்தன். அவனுக்கு ஒரு நாளிலே ஒரு தேவை ஏற்பட்டது. சரியா? சகேயுக்கு எந்த அவசியமும் இல்லை. அவனுக்கு தேவையான பணம் அவனுடைய தேவையை விட அதிகமாக அவனிடத்தில் இருக்கிறது. அவனுக்கு தேவையான செல்வம் இருக்கிறது. அவனுக்கு தேவையான கனம், மரியாதை, அவனுக்கு தேவையான ஸ்லாக்கியங்கள், இதில் எந்த பஞ்சமும் இல்லை. ரோம அரசாங்கத்தில் எதை சாதிக்க வேண்டும் என்றாலும் அதை மிகவும் எளிதாக சகேயு சாதிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு அந்த ரோம அரசாங்கத்திலே ஒரு மிகப்பெரிய பவர் இருந்துச்சு. ஆனால் அவனிடத்துல ஒன்று மாத்திரம் இல்லை. என்ன தெரியுமா? அவனை நேசிப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவனுடைய உறவினர்கள் எல்லாம் அதே ஊரில் இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் சகேயு எங்க சொந்தக்காரர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு கூட அச்சப்பட்ட காலம், கூச்சப்பட்ட காலம். ஏன்னா அந்த நாட்களிலே ஆயக்காரர்கள் என்றால்
இந்த விபச்சாரம்ங்கிற பாவம் நியாயப்பிரமாணத்தில் விபச்சாரம் தான் டாப்ல இருந்துச்சு. ஆனா இந்த ஆயக்காரர்கள் என்ன ஆயிட்டாங்க, விபச்சாரம் என்கிற பாவத்தை இரண்டாவதாக வைத்துவிட்டு அவர்கள் தான் முதல் நிலை பாவிகளாக பார்க்கப்பட்டார்கள். அதனால சகையினுடைய சொந்தக்காரங்க கூட இவர் எங்க சொந்தக்காரர் தான், எங்க மாமா தான், எங்க மச்சான் தான் என்று சொல்லுவதற்கு வெக்கப்பட்ட ஒரு காலம். சகைவை சுற்றி இருந்த எல்லாரும் சகையோடு எதற்கு இருந்தார்கள்? அவனுடைய பொசிஷனுக்காக அவனோடு இருந்தாங்க. அவனை உண்மையா நேசிப்பதற்கு யாருமே இல்லை, யாருமே அவங்ககிட்ட உண்மையா இல்லை. எல்லாம் அவங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கும் அவங்ககிட்ட இருக்கிற காரியத்துக்கு மட்டும்தான் அவங்களோட இருந்தாங்க. தன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் போலியான கூட்டம், தன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் ஒரு காரியத்துக்காக நம்மோடு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிற போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒருவேளை உங்களோட உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் உங்களை சுத்தி உங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? அவர்கள் ஏதோ காரியத்துக்காக வந்திருக்கிறார்கள், தங்களுடைய பலன்களுக்காக என்னை சுற்றி அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற உண்மை என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் இருதயம் எவ்வளவு வேதனைப்படும். சகையுக்கு அவனுக்கு தேவையான சகல சாக்கியங்களும் இருக்கிறது. ரோம அரசாங்கத்தில் ஒரு பெரிய கெசட்டட் ஆபீசருடைய அளவுக்கு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான இடம் இருக்கிறது. அவனுக்கென்று வாகனம் இருக்கிறது, அவனுக்கென்று ஏகப்பட்ட வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவனை பாதுகாப்பதற்கு ஒரு போலீஸ் பட்டாலியனே அவன் கூட இருக்கிறது. இதெல்லாம் பல சாக்கியங்கள் இருக்கிறது. ஆனா அவனுடைய இருதயத்திலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. ஏன் அந்த வெற்றிடம் என்று சொன்னால், அவனை உண்மையாக நேசிப்பதற்கு ஒரு ஆளு கூட அவனை சுத்தி இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணி ஒரு உண்மையான மனுஷனை வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அந்த உண்மையான மனுஷன் சகையுவுக்கு இல்லை. அவன் அன்பை தேடி 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 பல பேர்கிட்ட ஏமாந்து நொந்து வெந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே ஒரு நாள் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்னவென்று சொன்னால், இந்த வழியாக இயேசு என்கிற ஒரு மனிதர் நாசரேத்திலிருந்து எருசலேம் நோக்கி போகிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அநேக ஏழைகளுக்கு இறங்கி இருக்கிறார், அநேக வெறுக்கப்பட்ட ஜனங்களை நேசியிருக்கிறார் என்று சொல்லி இந்த தகவல்கள் எல்லாம் சகையினுடைய காதுக்கு போயிருக்க வேண்டும். ஆகையினால சகையுவுக்கு என்ன தோணுகிறது என்றால், இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. சகையினுடைய இருதயத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். மனிதன் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டான். தேவன் எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக இருக்கிறாரோ, அந்த பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு நடுவுல அன்பிலே அவர்கள் மூவரும் எப்படி இணைந்திருக்கிறார்களோ, அந்த சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனுஷனும் அன்பு இல்லை என்றால் அவனால் இருக்க முடியாது. அவன் யாரையாவது நேசிக்க வேண்டும், அவன் யார் மூலமாவது நேசிக்கப்பட வேண்டும். இது ரெண்டுமே மனுஷனுக்கு தேவை. ஒருவேளை தன்னை நேசிக்க யாராவது இல்லை என்று சொன்னால், மனிதனுடைய இருதயம், அது யாரா இருந்தாலும் சரி, அவருடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கும். இங்க அநேகர் அப்படிப்பட்ட வெற்றிடத்தோடு இருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காகவோ உங்ககிட்ட இருக்கிற ஸ்லாக்கியத்துக்காகவோ உங்ககிட்ட பழகிறது நீங்க உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதை கேள்விப்படும் போது ஒரு உண்மையான அன்பு எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு இங்க அநேகர் அமர்ந்திருக்கலாம். அந்த உண்மையான அன்பு இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமான்னு சொல்லி தங்களுடைய பணங்களை எல்லாம் செலவு செய்து ஏமாந்து போய் கூட இங்க அநேகர் உட்கார்ந்து இருக்கலாம். சில பேர் அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்குறேன், இந்த பிள்ளையை எடுத்து வளர்க்குறேன், அவங்களுக்கு செய்கிறேன், இவங்களுக்கு செய்கிறேன், கடைசியில் என்னாச்சு, எல்லாரும் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு டாட்டா காட்டிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் சகையும் பார்த்துருப்பார். அன்பை தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சி ஒரு உண்மையான அன்பே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில, வாழ்க்கையில ஒரு விரக்தியோட வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையில எவ்வளவு காசு எவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒரு உண்மையான உறவு இல்லை, என்ன லைஃப் இது அப்படிங்கிற விரக்தியில சவுல் இருக்கும்போது, இந்த சகை இருக்கும்போது தான் இந்த செய்தியை கேள்விப்படுகிறான். என்னவென்று சொன்னால், இயேசு என்கிறவர் அவர் வருகிறார், இந்த வழியாக வருகிறார் என்று சகையை முடிவு செய்து விட்டான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னைக்கு பார்த்து விட வேண்டும். அப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஜன கூட்டத்துக்குள்ளாக சென்று பார்த்தால் அதுல இரண்டு பிரச்சனை இருக்கிறது. முதல் பிரச்சனை என்னன்னா, சகையை பார்த்தாலே ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். தங்களுடைய கூட்டத்திலே அவன் இருப்பதை கூட ஜனங்கள் விரும்ப மாட்டார்கள். இது முதல் பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னன்னா, சகையு கிட்ட ஒரு பிசிக்கல் ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. என்னன்னா, அவன் கொஞ்சம் குள்ளம்,
அந்த கூட்டத்தில் அந்த குள்ளமான உருவம் இருக்கிறபடினாலே இயேசுவை பார்ப்பது ரொம்ப கடினம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதுனால சகையு என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு? காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்ப்பது என்கிற ஒரு முடிவு எடுக்கிறான். காட்டத்தி மரத்தில் நம்மளை போல சாதாரணமான ஆளு டக்குன்னு ஏறிடலாம். மு.க. ஸ்டாலின் வந்து ஏற முடியுமோ? நம்ம நினைச்சா எங்க வேணாலும் வண்டியை நிறுத்துவோம், டீ குடிப்போம், பஜ்ஜி வாங்கி சாப்பிடுவோம். மு.க. ஸ்டாலின் நம்மள மாதிரி இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் யாரு? விஐபி. விஐபிலாம் நம்ம நினைச்ச மாதிரி என்ன பண்ண முடியாது, நினைச்ச இடத்துல டீ குடிக்க முடியாது, நினைச்ச இடத்துல சாப்பிட முடியாது. நம்ம ரோட்ல நின்று என்ன செய்வோம், இந்த கையில பஜ்ஜி இந்த கையில டீயை வச்சு அப்படி பேசிக்கிட்டே குடிப்போம். மு.க. ஸ்டாலினால முடியுமா? முடியாது. அவங்கெல்லாம் விஐபி. சகையு ஒரு மிகப்பெரிய விஐபி. இயேசுவை பார்க்கணும்னா சகையு என்ன பண்ணிருக்கலாம், தாங்கிட்ட இருக்கிற ரோமன் போலீஸை இயேசுவின் இடத்துல அனுப்பி அவரை வர சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இந்த ரோமன் போலீஸ் என்ன செய்வாங்க, ரொம்ப ரஃப்பான ஆள், ரூடான ஆட்கள் அவங்கெல்லாம். இந்த ரோமன் போலீஸ் அணிந்திருந்த உடையை நான் வந்து ஜோர்டன் நாட்டில் ஒரு இடத்துல ஒரு மியூசியத்தில் வச்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெஸ் 70 கிலோக்கு போட்டிருப்பாங்க. 70 கிலோ அந்த ரோமன் போலீஸ் அணிந்திருக்கிற ட்ரெஸ் இருக்குல்ல, அவங்களுடைய வால் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து 70 கிலோக்கு ட்ரெஸ் அணிஞ்சிருப்பாங்க. ஒரு போலீஸும் ஒரு இந்த கோயில் கதவுலாம் இருக்குல்ல, பழைய கோயிலில் கதவு, அந்த மாதிரி கதவு மாதிரி தான் இருப்பானாமா. அவன்கிட்ட போய் இயேசுவை கூட்டுவானா என்ன பண்ணிருப்பான், இயேசுவனுடைய காலரை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து சகையு வீட்டில் விட்டுருப்பாங்க. சகையு கிட்ட அந்த அளவுக்கு வல்லமை இருந்தது. சகையு அன்புக்கு ஏங்கினவனாய் இருந்தபடினாலே அவன் இந்த ஸ்லாக்கியங்களை எல்லாம் விட்டுட்டு, நான் ஒரு சாதாரண மனிதனாக, நான் ஒரு எளிய மனிதனாக, என்னுடைய மேன்மை, என்னுடைய ஸ்தானங்கள், என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டு இந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து, எப்படியோ தன்னை சுற்றி இருந்த செக்யூரிட்டி, தன்னை சுற்றி இருந்த அந்த அல்ல கைகள், ஜிஞ்சான், இவங்களெல்லாம் ஏமாற்றி விட்டு எப்படியாவது இந்த இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அந்த கூட்டத்துக்கு வந்து விட்டான். அங்கே இயேசுவை பார்ப்பதற்கு அவன் கண்டுபிடித்த இடம் என்ன, அங்க பக்கத்தில் இருந்து ஒரு காட்டத்தி மரம். அந்த காட்டத்தி மரத்துல அவன் மேலேயும் ஏறிவிட்டான். இயேசுவை பார்ப்பதற்கு இந்த காட்டத்தி மரத்துல சகை ஏறுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு வேப்ப மரத்துல ஏறுற மாதிரி இது. சரியா? நம்ம வந்து நான் கோட்டு சூட்டு டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பெரிய மீட்டிங் போறேன்னு வச்சுங்க, அந்த நேரம் பார்த்து ஒரு நாய் ஓடுது, நான் கல் எடுத்து அதை அடிப்பேனா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் நாயை கல் எடுத்து அடிச்சா அது எனக்கு ஏதுவா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. அதே போல சகையுங்கிற ஒரு மிகப்பெரிய கமிஷனர், ரோம அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த காலத்தில் டாக்ஸ் கலெக்டர்லாம் என்னன்னா அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் அந்த நாட்களில் டாக்ஸ் கலெக்டராக இருப்பாங்க. இவர் கமிஷனர் வேற. அப்ப எவ்வளவு படிச்சிருப்பாரு? அவர் படிப்பில் இருந்து இறங்கினார், தன்னுடைய அந்தஸ்தில் இருந்து இறங்கினான், தன்னுடைய எல்லா ஸ்லாக்கியங்களையும் விட்டு இறங்கி காட்டத்து மரத்தில் ஏறிவிட்டான். சகையு காட்டத்து மரத்தில் ஏறினது தான் இந்த இடத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம். இயேசு சகையு சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும் அவர் நாசரேத்திலிருந்து எருசலேம் போவது உறுதி. இதுல எந்த வாய்ப்பும் இல்லை. சகையு என்ன முடிவு செய்தான் என்றால், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு என்னுடைய காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு நான் இந்த காட்டத்தி மரத்தில் ஏற வேண்டும் என்று முடிவு செய்து அவனுடைய தடைகளை எல்லாம் தகர்த்து, அவனுடைய உடம்புலே ஒரு தடை. காட்டத்தி மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட ஸ்டெம் வந்து ரொம்ப உயரமா இருக்கும். அதுக்கு மேலதான் பிரான்சஸ், அந்த மரமெல்லாம். அப்போ குள்ளன்னு எழுதியிருக்கு இல்லையா, அவன் அந்த காட்டத்தி மரத்துல ஏறுறதுல நிறைய சிரமங்கள் இருந்துச்சு. அவன் அந்த சிரமங்களை எல்லாம் கடந்து காட்டத்தி மரத்தில் ஏறிவிட்டான். தகவல் வருகிறது, இயேசு வந்து கொண்டிருக்கிறார், அந்த பக்கமாக திரும்பி விட்டார், இவங்க வீட்டு பக்கத்திலே வந்து விட்டார் என்று சொல்லி தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. சகையு மரத்து மேல ஏறி காத்து கொண்டே இருக்கிறான். அவர்கிட்ட பேசலாம் வேண்டாம், அவர் போறப்ப பார்த்தா போதும், அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உண்மையான அன்பு கிடைச்சா போதும், அதனால இந்த மரத்து மேல இருந்து நான் பார்த்துக்கிறேன்.
அப்படின்னு சொல்லி மரத்து மேலே காத்து கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல அவன் மாத்திரம் இல்லை, சில நூற்றுக்கணக்கான ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். எதற்காக? இயேசுவினிடத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது சுகம் கிடைக்குமா, அல்லது ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று சொல்லி சில நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல காத்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து சற்று விலகி இந்த சகையும் காத்து கொண்டிருக்கிறான். இயேசு அங்கே 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 என்று சகையினுடைய கண்ணுக்கு தெரிகிற அந்த தூரத்தில் இயேசுவும் வந்து விட்டார். இயேசு அப்படி மெல்ல நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நீங்க மெல்ல லூக்கா அந்த 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சரி, இயேசு மெல்ல மெல்ல அப்படியே வந்து நடந்து வந்து இப்ப சகையு இருந்த மரத்து பக்கமாக வந்து விட்டார். இப்ப இயேசு நடந்து வந்து இந்த மரத்துக்கு கீழே வந்து விட்டார். சகையு ஆச்சரியத்தோட பார்க்கிறான், இவர்தான் இயேசுவா? இவருடைய முகம் பிரகாசமா இருக்கிறதே, அழகா இருக்கிறதே, இவரிடத்திலிருந்து எனக்கு அன்பு கிடைக்குமா? அவனுடைய சிந்தையில ஏதேதோ ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் மரத்திலிருந்து இந்த இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த இயேசு மரத்துக்கு அருகிலே வந்து சட்டென்று நின்று விட்டார். சகையுக்கு குப்புன்னு வேர்த்திருக்கும். ஏன்னா எரிகோ பயங்கர வெயில் பிரதேசம். பகல்ல பயங்கர வெயிலும் இரவில் பயங்கர குளிரும் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அதனால சகையுக்கு எப்படி இருந்திருக்கும்? குப்புனா இருக்கும். என்ன திடீர்னு நிக்கிறாரே, ஏன் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சகையை யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே இயேசு சட்டென்று அவனை அண்ணாந்து பார்த்து, அவன் சிந்திக்க கூட அவனுக்கு நேரம் கொடுக்கல, அவனை அண்ணாந்து பார்த்து சகைவே இறங்கி வா என்று சொல்லி அழைக்கிறார். சகையுக்கு மிகுந்த ஆச்சரியம். என்ன இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க அவருக்காக காத்துக்கிட்டு, நான் ஒளிந்து அல்லவா இருக்கிறேன், பதுங்கி அல்லவா இருக்கிறேன், இவருக்கு எப்படி என்ன தெரியும்? இவர் நின்று எப்படி என்னை பார்க்கிறார்? என்னுடைய பேரை வேற சொல்றாரு, இவர் என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சகை யோசிக்கிறான். இதுவரைக்கும் சகை வீட்டுக்கு யாருமே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா யூதர்கள் எப்பவுமே பாவின்னு தெரிஞ்சா கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. இந்த சகையு எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் யூதர்கள் சகையினுடைய வீட்டுக்கு இது வரைக்கும் யாரும் போயிருக்க மாட்டாங்க. சகையினுடைய வீட்டில் உள்ளவர்களோடு அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் பழகி இருக்க மாட்டார்கள். சகைக்கு ஒருவேளை பிள்ளைகள் இருந்திருந்தால் அந்த பிள்ளைகளோடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் விளையாடி இருக்க மாட்டார்கள். சகையினுடைய வீட்டுக்கு யாராவது சென்று நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு யாரும் கேட்டே இருக்க மாட்டார்கள். கிறிஸ்துமஸ் ஆனால் நம்ம வீட்டுக்கு யாராவது பலகாரம் கொண்டு தருவாங்களே, சகையினுடைய வீட்டுக்கு அந்த மாதிரி கிடைத்தே இருக்காது. அவனுடைய வீட்டுக்கு யாராவது வந்து எதுக்கு வருவாங்க? யாராவது அல்ல கைகள், ஜிஞ்சா, கூஜா, சொம்பு அந்த மாதிரி ஆள் தான் வருவாங்க. உண்மையா நேசிக்கிற யாருமே அவன் வீட்டுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. முதல் முறையாக இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டுக்கு போவோம். எல்லாம் ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் நடக்கிறது. அவர் அப்படியே போயிடுவாரு. நம்ம பார்த்துட்டு இறங்கி நம்ம வீட்டுக்கு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். வந்தவர் நின்று விட்டார், அண்ணாந்து பார்த்தார், சகைவை இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்தார். அவன் சீக்கிரமாக என்ன செய்தான்? முடிந்த வரைக்கும் வேகமாக அந்த மரத்திலிருந்து அவன் கீழே இறங்கும் போது அவனுடைய சிந்தையிலே ஓடுகிறது, இவர் என்ன மாமனிதர், இவர் ஆச்சரியமா இருக்கு. இவ்வளோ ஜனங்க சுத்தி இருக்கும்போது அதுல ஒருத்தருடைய பேரை கூட சொல்லலையே, யாருடைய பேருமே அவர் சொல்லலையே, யாரையுமே அவர் ஏறெடுத்து கூட பார்க்கலையே. என்னை ஏறெடுத்து பார்த்து என்னை கூப்பிடுகிறாரே, இவர் என்ன மனிதர், இவர் என்ன மாமனிதர் இவர். அவருடைய காந்த கண்களும் அவருடைய பேச்சும் சகைவை ஆழமாக பாதித்து சகையு மரத்திலிருந்து இறங்கி வரும்போதே அவனுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து விட்டது. என்ன மாற்றம் அப்படி தெரியுமா? அவனுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டான், அவனுடைய பொசிஷன்ல இருந்து கீழே இறங்கிட்டான், அவனுடைய மனமேட்டிமையிலிருந்து அவன் கீழே இறங்கி விட்டான். அவனுடைய எல்லா விதமான மேன்மைகளையும் தூக்கி எறிந்து மரத்திலிருந்து இறங்கும் போதே இதுல இறங்கிட்டான். இறங்கி இயேசுவுக்கு முன்பதாக ரொம்ப பவியமோடு வந்து அவரை பார்க்கிறான். அந்த காந்த கண்களில் எவ்வளவோ அன்பு. அதை பார்த்த உடனே சகையுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அப்படியே அவனுடைய உள்ளமே உருகிருச்சு. சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள் பேசுகிற சத்தமும் அவன் காதுகளில் விழுகிறது. என்னவென்றால் அவர்கள் என்ன சொல்றாங்க? இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லி
முறுமுறுத்தார்கள். இந்த முறுமுறுக்கிறவங்க உருப்படவே மாட்டாங்க, கடைசி வரைக்கும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்து அப்படியே செத்து போயிடுவாங்க. அதனால முறுமுறுக்கிறவர்களை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காசிப்பர்ஸ், சரியா, என்ன சொல்லுவாங்க, புறங்கூறுகிறவர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நெட்டையா இருந்தா புடலங்காய் மாதிரி இருக்கிறாமாங்க, குட்டையா இருந்தா கத்திரிக்காய் மாதிரி இருக்கிறாமாங்க, எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க வாழ்க்கையில இவங்களெல்லாம் பார்க்காம முன்னேறி ஒரு குறிப்பிட்ட காலத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க அதே இடத்துல நின்று அங்க இருக்கிறவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இவர்களை இயேசு கண்டுகொள்ளவில்லை. நீங்களும் இந்த மாதிரி ஆட்களை கண்டுகொள்ள வேண்டாம். சகையினுடைய காதிலே விழுகிறது, இவன் பாவியான மனுஷன், இவன் வீட்டுல போய் இவர் தங்க போறாரு, இவர் என்ன தேவ மனுஷன், இவர் என்ன பாஸ்டரு, இவர் என்ன பெரிய இவரை பார்க்கவா நம்ம காலையில இருந்து நின்று கொண்டு இருந்தோம். இந்த சத்தமெல்லாம் சகையினுடைய காதுகளில் விழுகிறது. ஆனா அவனுக்கு நடந்ததெல்லாம் ஷாக்கா இருக்கு. சில நிமிடங்களிலே எல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. திடீர்னு வந்தாரு, நின்னாரு, இறங்கி போலான்னாரு. இவன் இறங்கி வந்து அவருடைய முகத்தை பார்த்தவொடனே இந்த சத்தங்கள்லாம் கேட்குது. கேட்ட உடனே சகையு இயேசுவை பார்த்து இப்போது சில காரியங்களை பேசுகிறான். 8 to 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். சகையு பாருங்க, மரத்திலிருந்து இறங்கினான், ஜனங்க பேசுறது கேட்குது, இயேசுவினுடைய முகத்தை பார்க்கிறான். இப்போது சகையு பேசுகிறான். என்ன பேசுறான்? ஆண்டவரே, எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது, என்னுடைய சொத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், மீதியை நான் யார் யார் இடத்திலிருந்து எவ்வளவு சம்பாதித்தேனோ அதை நாளத்தனையாக அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் இயேசுவுக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறான். இதில் ஒரு முக்கியமான காரியம் என்று என்னவென்று சொன்னால், இதை செய்யும்படி இயேசு அவனிடத்துல சொல்லவில்லை, நீ இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு இயேசு சொல்லவில்லை. அவனாகவே சொன்னான். இயேசுவை பார்த்த உடனே அவனாகவே என்ன சொன்னா, 50% ஏழைங்களுக்கு கொடுத்துட்றேன், மீதி 50% யார் யாருக்கிட்ட எவ்வளவுல வாங்கணும்னா நாளத்தனையாக, அதாவது 1 வாங்கியிருந்தா 4ஆக திருப்பி கொடுத்து விடுகிறேன். சகையோ நம்மள மாதிரி சாதாரண ஆளு கிடையாது, சரியா? ஒரு டாக்ஸ் கமிஷனர். அவனுக்கு தெரியாத ஸ்டாட்டிஸ்டிக்ஸா, அவனுக்கு தெரியாத மேத்தமெட்டிக்ஸா, அவனுக்கு தெரியாத அக்கௌண்டன்சியா? சகையினுடைய சொத்தை 50% ஏழைகளுக்கும் மீதமுள்ள 50% யார் யார் இடத்திலிருந்து சம்பாதித்தானோ அதை நாளத்தனையாக திருப்பி கொடுத்தால் சகையினுடைய அக்கௌண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்னு சகையுக்கு தெரிஞ்சிருக்குமா, தெரிஞ்சிருக்காதா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல எனக்கு. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த காரியத்தை செய்வதற்கு அவன் ஒப்புக்கொண்டான். இந்த காரியத்தை செய்து முடித்தா சகையினுடைய அக்கௌண்ட் என்ன இருக்கும்? மைனஸ்ல போயிருக்கும். மினிமம் பேலன்ஸ் பிடிச்சிருப்பாங்க, மைனஸ்ல போயிருக்கும் அவனுடைய அக்கௌண்ட். சகையுக்கு இந்த கணக்கெல்லாம் நல்லா தெரியும். ஆனா சகையு இயேசு கேட்காமலேயே அந்த காரியத்தை செய்வதற்கு ஒப்புக்கொண்டான். ஏன் தெரியுமா? அவன் தேடின அன்பே கிடைத்து விட்டது. இந்த குப்பை என்னத்துக்கு, எதுக்கு? இந்த அன்பை நிரந்தரமாக நான் வைத்துக் கொள்வதற்கு தடையாக இருக்கிறது எது? நான் அநியாயமாய் சம்பாதித்த என்னுடைய சொத்துக்கள். இனி அது என்னிடத்தில் இருக்கக்கூடாது. அதனால என்ன செய்யற, அதை எவ்வளவு சீக்கிரமாக ஒழிக்க வேண்டுமோ அவ்வளவு சீக்கிரமாக ஒழிக்கிறேன். அதற்கு அவன் எடுத்த ஐடியா என்னது? 50% ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், மீதமுள்ள 50% ஒருவனிடத்திலிருந்து 1 பங்கை வாங்கினால் 4 பங்காக அவனுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன். எப்படி போட்டா மைனஸ் ஆயிடும், நான் ஏழை ஆயிடுவேன், ஆனா என் கூட இவர் இருப்பாரு, எனக்கு அது போதும் என்று முடிவெடுத்து அவன் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து அதை இயேசுவினிடத்திலும் தெரிவிக்கிறான். இயேசுவுக்கு நன்றாய் தெரியும், இவன் வாயால் வடை சுடுபவன் அல்ல, இவன் உள்ளத்தில் இருந்ததை சொல்லுகிறான் என்று இயேசுவுக்கு நன்றாய் தெரிந்தபடியினாலே இயேசு சொன்னாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. குடும்பத்தினுடைய தலைவன் அல்லவா நீ, மனம் திரும்பினாய் அல்லவா நீ, மனம் திரும்பினால் அந்த குடும்பத்துக்கே ஆசீர்வாதம். பிலிப்பு பட்டணத்திலே சிறைச்சாலைக்காரன் மனம் திரும்பும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இதே தான் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் மனம் திரும்பி இயேசுவை பற்றி கொண்டால் அந்த குடும்பத்துக்கே ஆசீர்வாதம். 128வது சங்கீதம் நமக்கு இதைத்தான் போதிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று ஆண்பாலிலே எழுதியிருக்கிறது.
ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தினுடைய தலைவனுடைய மனம் திரும்புதல் மூலமாக தான் வருகிறது. குடும்பத்தினுடைய தலைவன் சரியில்லை என்றால் அந்த குடும்பம் தலையெடுப்பது ரொம்ப கஷ்டம். ஆகையினால இந்த இடத்துல சகையும் மனம் திரும்பின உடனே அவன் மனம் திரும்பி இவ்வளவு நாளும் வச்சிருந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் இந்த இயேசுவுக்காக தூக்கி எறிவதற்கு அவன் ஆயத்தமான அந்த வேகத்தையும் அவனுடைய ஆர்வத்தையும் கண்ட இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லிவிட்டு இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். சகையு தன்னுடைய பிறப்பாலே அவன் ஒரு யூதன், ஆபிரகாமோட வம்சாவளியில தான் இவனும் வந்திருக்கிறான். இவன் இப்பொழுதுதான் என்னவாயிருக்கிறான்? ஆபிரகாமினுடைய குமாரனாயிருக்கிறான். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தினுடைய பங்காளியாக மாறி இருக்கிறான். இவ்வளவு நாள் இவனுக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தம் இல்லாத இருந்தது. இப்பதான் இவன் ஆபிரகாமுடைய அந்த வாக்கு தத்தத்துக்கு பங்காளியாக இருக்கிறான் என்று சொல்லி இயேசு மகிழ்ந்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அட படுபாவிகளா, நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சகையு மாரி இழந்து போன ஆத்துமாக்களை தேட தான் நான் வந்தேன். நான் வந்ததே சகையுவுக்கு தான் என்று சொல்லி அந்த ஜனங்களை பார்த்து சொல்லிவிட்டு சகையினுடைய வீட்டுக்கு போய்விட்டு அதுக்கு பிறகு இயேசு தன்னுடைய பயணத்தை எருசலேமை நோக்கி தொடர்ந்து விட்டார். சகையினுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. சகையுக்கு ஒரு வேளை ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த மகனோடு ஊர்ல இருக்கிற மற்ற பிள்ளைகள் விளையாடுவார்களா? சகையினுடைய மகன் ஐபோனு, நல்ல ஒரு ஆப்பிள் லேப்டாப்பு, இந்த மாதிரிலாம் பொருட்களை வைத்திருந்தாலும் ஊர்ல இருக்கிற எந்த பிள்ளைங்களும் அவனோட சேராது. ஏன்னா பாவியினுடைய மகன். ஆனா இன்னைக்கு இயேசுவை கண்டவன என்ன ஆயிடுச்சுங்க? சகையு எனக்கு இயேசுதான் முக்கியம், அவரிடத்துல என்னோட இருதயத்தில் இருக்கிற வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய அன்பு யாருக்கிட்ட இருக்கு? அந்த இயேசு கிட்ட தான் இருக்கு. நானும் எத்தனையோ மனுஷங்க கிட்ட பழகி பார்த்துட்டேன். இவங்க எனக்கு நல்ல நண்பனா இருப்பாங்க, இவங்க எனக்கு நல்ல தோழியா இருப்பாங்க, இவங்க கிட்ட இருந்து எனக்கு அன்பு கிடைக்கும் அப்படின்னு எத்தனையோ மனுஷனை நான் பார்த்துட்டேன். ஆனா எல்லாருமே காரியத்துக்கு தான் இது வரைக்கும் என் கூட பழகி இருக்கிறாங்க. உண்மையா ஒருத்தரும் என்னை நேசிப்பதற்கு இல்லை. நான் மனவேதனைப்படும் போது தலை சாக்க எனக்கு இடம் கிடையாது. ஒரு உண்மையான ஆளு 50-60 வயசாகி போச்சு, ஒரு உண்மையான அன்பை பார்த்தது இல்லை. பிள்ளைகள் கூட என்ன பண்றாங்க? காரியத்துக்கு தான் வந்து பேசுறாங்க. ஏதாவது தேவைன்னு வரும்போது தான் பிள்ளைகள் வந்து என்ன செய்யறாங்க? கேட்க செய்யறாங்க. சகவி இதெல்லாம் பார்த்து 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 வெறுத்து போய் நொந்து போய் ஃபைனலா ஒரு முறை என்ன செய்யலாம்? இந்த இயேசுவையும் பார்க்கலாம் என்று சொல்லி அவன் எடுத்த ஸ்லாக்கி அவனுடைய எல்லா விதமான அந்தஸ்தையும் விட்டு ஒரு பெரிய விஐபி காட்டத்தி மரத்தில் ஏறினது பெரிய மிராக்கிள். அது அந்த மாதிரி ஒரு மனமாற்றத்தை சகையுக்கு உண்டு பண்ணினார் பாருங்க பரிசுத்த ஆவியானவர். அதுதான் மிராக்கிள். சகையு காட்டத்தி மரத்தில் ஏறி இயேசுவை பார்க்க முயற்சி பண்ணான். கடைசியில பார்த்தா இயேசு வந்து நின்று அவனை பார்க்கிறார். சகையினுடைய மரத்திலிருந்து இறங்கும் போதே அவன் நிறைய காரியங்களிலிருந்து தன்னோட இருதயத்திலிருந்து அவன் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டான், இறங்கிட்டான். இறங்கி இயேசுவுக்கு முன்னாடி நிற்கும் போது அவன் நிராயுத பாணியாய் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரண மனுஷனாய் அவருக்கு முன்பாக நிற்கிறான். இன்னமும் இயேசுவுக்கும் அவனுக்கும் நடுவில் ஒரு பெரிய விரிசல் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நான் அநியாயமாய் சம்பாதித்த இந்த அசிங்கம், இந்த பணம், இது அவருக்கும் எனக்கும் இருக்கிற உறவை கெடுக்கிறது. இதை எவ்வளவு வேகமாக தொலைக்க முடியுமோ அவ்வளவு வேகமாக இதை தொலைக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அந்த பணத்தையும் தொலைக்கிறான். இயேசு சொல்றார், வெரி குட் மை சன், நீ தான் ஆபிரகாமுடைய குமாரன் ஆயிட்ட, உன்ன மாதிரி இழந்து போனவர்களை தேட தான் நான் வந்தேன் என்று சொல்லி முடித்து விட்டு இயேசு கடந்து போய் விட்டார். இதுல முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்றேன். சகையு ஆயக்காரருக்கு தலைவன், ஆயக்காரர் கிடையாது, டாக்ஸ் கலெக்டர் கிடையாது, டாக்ஸ் கமிஷனர். ஓகேவா? இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, சகையு எரிகோ பட்டணத்தினுடைய மிக செல்வாக்கான ஒரு நபர், ரோம அதிகாரிகளாலே மதிக்கப்படுகிற, ரோம பாதுகாப்பிலே வாழக்கூடிய மிகவும் செல்வாக்கான ஒரு நபர். அவருடைய இருதயத்திலே ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருந்திருக்கும். அது அவனை சுத்தி இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஜனங்க என்ன பார்ப்பாங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்ப்பாங்க, நீங்க அணிந்திருக்கிற உடை, நீங்க அணிந்திருக்கிற நகையெல்லாம் பார்த்து உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மனசுல இருக்கிற வெற்றிடம் யாருக்கு தெரியும்? நமக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. பெற்ற பிள்ளைகளுக்கும் தெரியாது, கட்டிய கணவருக்கும் மனைவிக்கும் யாருக்குமே தெரியாது நம்ம இருதயத்தில் உள்ள வெற்றிடம். ஆனால் இயேசுவுக்கு தெரியும்.
சகேயு இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு சின்ன முயற்சி எடுத்தான். ஆனா இயேசு இவன் முயற்சி எடுத்து இவன் பார்ப்பதற்கு முன்பதாகவே அவர் அவனை பார்த்து விட்டார். சகேயு மரத்திலிருந்து இறங்கும் போதே எல்லாவற்றிலிருந்தும் அவன் கீழே இறங்கி தன்னுடைய மேன்மையெல்லாம் விட்டு மரத்திலிருந்து கீழே இறங்கி அவருக்கு முன்பதாக பவியமாக அவன் நிற்கும் போது இன்னும் ஏதோ கசடுகள், அழுக்குகள் அவருக்கும் அவனுக்கும் நடுவில் இருப்பதை கண்டு அது என்னவென்று கண்டுபிடித்து அவற்றை நீக்குவதற்கான முயற்சியும் எடுத்த பிறகு இயேசு சொன்னாரு, வெரி குட், நீ ஆபிரகாம் வழியிலே வந்திருக்கலாம், ஆனா இப்பதான் ஆபிரகாமினுடைய குமாரனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனுடைய வீட்டுக்கெல்லாம் சென்று அவர் கிளம்பிட்டார் எருசலேமுக்கு. அன்றிலிருந்து சகேயுனுடைய பரம்பரையினுடைய தலையெழுத்தே மாறிவிட்டது. நீங்க பைபிள்ல இதுக்கப்புறம் சகேயுங்கிற மனுஷனை வேற எங்குமே பார்க்க முடியாது. ஏறத்தாழ இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து ஒரு 32-33 வருஷம் கழிச்சு இப்பொழுது லூக்கா தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதும்போது செசரியா பட்டணத்துல தான் அவர் இருந்தாரு. செசரியாவில் ஒரு சபையிலே தங்கி இருந்தார். அந்த ஊர்ல ஒரே ஒரு சபை தான், செசரியா சபை. அந்த சபையிலே தங்கி இருந்தார். அந்த சபையிலே தங்கி அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தித்து இவருடைய சுவிசேஷ நூலுக்கு தேவையான தகவல்களை திரட்டுவது, அந்த பணியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இந்த தகவல் அவருக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் அவருக்கு கிடைக்கிறது. இந்த தகவல்களை அந்த லூக்கா எல்லாவற்றையும் சம்பந்தப்பட்ட ஒருவரிடமிருந்து எழுதி வாங்கினார். அந்த சம்பந்தப்பட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய ஸ்மார்ட் போனை கொஞ்சம் கையில் எடுங்க. ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்களா? யாராவது கையில் எடுத்துங்க. ஐயோ, சர்ச்சில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, நானே சொல்கிறேன், யூஸ் பண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுங்க, ஆனால் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க, சரியா? அந்த ஃபோனில் கூகுளில் போயிட்டு நான் சொல்கிறத அப்படியே டைப் பண்ணுங்களேன். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிஷப் ஆஃப் செசரியா போடுங்க. Who was the first bishop of Caesarea? ஆன்சரை முதல்ல கண்டுபிடிச்சவங்க சத்தமா சொல்லுங்க. யார் பேர் வருது பாருங்க. யாருங்க? சகேயு. ஜாக்கியோஸ் பப்ளிக்கன் இருக்குல்ல, ஆயக்காரனாகிய சகேயு. சகேயு தன்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு முயற்சி எடுத்தான், இயேசுவை பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு நிறைய தடை இருந்துச்சு. அவனுடைய ஸ்டேட்டஸ் தடையா இருந்தது, அவனுடைய படிப்பு தடையா இருந்தது, அவனுடைய பொசிஷன் தடையா இருந்துச்சு, இப்படி பல தடைகள் இருந்தது. எல்லாவற்றையும் எப்படியோ உதறிட்டான். உதறி ஒரு காட்டத்தி மரத்துல ஏறுறதுக்கு அவங்களுக்குள்ள கூட பிரச்சனையா இருந்தது. இந்த தடைகள் எல்லாம் கடந்து அந்த காட்டத்தி மரத்துல ஏறி இயேசுவை பார்க்கணும்னு இவன் முயற்சி பண்றதுக்கு முன்னாடி இயேசு இவனை பார்த்து விட்டார். ஒரு சாதாரணமான சம்பவம் தான். ஆனா ஒரு 32-33 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஆயக்காரனாய் பாவியாய் தொடர்ந்து இருக்க வேண்டிய சகேயு சரித்திரத்தில் இப்ப என்னவா இருக்கிறாரு? செசரியா பட்டணத்தினுடைய பிஷப்பா இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவர் வீட்டிலேருந்து சாப்பாடு போகுது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சீடனா இருந்த லூக்கா இவர் வீட்டில் தான் தங்கி இருக்கிறார். அந்த லூக்காவுக்கு இந்த சங்கதியை சொன்னதே இவர் தான், பிஷப் தான். இந்த பிஷப் சொல்றாரு, நான் 32 வருடங்களுக்கு முன்பு இயேசுவை பார்த்திருக்கிறேன், அவர் தான் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணாரு, அதனாலதான் இன்னைக்கு நான் பிஷப்பா இருக்கிறேன். பாவியினுடைய மகன் என்று சொல்லப்பட வேண்டிய என்னுடைய மகன் அவமானத்தினாலே குறுகி போயிருக்க வேண்டிய என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு பிஷப்பினுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் இயேசு. அவரை நான் சில நிமிடங்கள் தான் பார்த்தேன், என்னுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. இந்த கதையை கேட்ட லூக்கா அவர்கிட்ட இருந்து இந்த கதையை எழுதி வாங்கி தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, யோவான்லாம் இது இருக்காது, லூக்கால மட்டும்தான் இருக்கும். ஏன்னா லூக்கா அப்போஸ்தலனாகிய பவுல் செசரியாவில் சிறையில் இருக்கும்போது லூக்காவுக்கு அறிமுகமான அந்த நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சகேயு. உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே, பேதுரு தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோனுடைய வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது கொர்நேலியு அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய ஆட்களை அனுப்பி பேதுருவை அழைச்சிக்கிட்டு போய் செசரியாவில் ஒரு சபை தொடங்கினாங்கல்ல, அந்த சபையினுடைய ஃபர்ஸ்ட் பிஷப் தான் யாரு? இப்ப சகேயு. பைபிள் காலேஜ் போனா சர்ச் ஹிஸ்டரின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்துல சகேயுனுடைய பேரை தவிர்த்து விட்டு யாருமே அந்த பாடத்தை படிக்க முடியாது. சரித்திரத்திலே காணா போயிருக்க வேண்டிய சகேயு சரித்திரத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக மாறினதற்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து.
சகையினுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுங்க, அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. பேதுரு ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தினுடைய பேர் என்னன்னா அப்போஸ்டலிக் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் கூகுளில் இருக்கு, நீங்க அப்புறமா போய் படிங்க. எந்தெந்த பகுதியில் யார் யார் பிஷப்பாக இருந்தாங்க, அவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பேதுரு எழுதியிருந்தார். அதில் புக் நம்பர் 7 பாரா நம்பர் 46 போனீங்கன்னா இந்த சகையுவை பற்றி எழுதியிருக்கோம், அவனுடைய ஊழியத்தினுடைய சிறப்புகள் எழுதியிருக்கோம், குறிப்பாக சகையினுடைய கேரக்டர் எழுதியிருக்கோம். அந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில் இருந்த பிஷப்புகளிலேயே ஜென்டில்மேன் யார் தெரியுமா? இந்த சகையு. இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஊர் ஜனங்களால காரி துப்பப்பட்ட மனிதன், ஊர் ஜனங்களாலே வெறுக்கப்பட்ட மனிதன். 33 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பார்க்கும்போது இருந்த பிஷப்புகளிலேயே, அந்த 1ஆம் நூற்றாண்டுல இருந்த பிஷப்புகளிலேயே ஜென்டில்மேன் யார் தெரியுமா? இந்த சகையு. சகையு சந்தித்தாலும் சரி சந்திக்காவிட்டாலும் சரி இயேசு நாசரேத்திலிருந்து எருசலேம் போறது உறுதி. இன்னைக்கு நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டினாலும் சரி இயேசு உங்களை கடந்து போவது உறுதி. உங்களுக்கு வேண்டுமென்றால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்றால், நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் நல்ல மேன்மையான ஆசீர்வாதங்களை அடைய வேண்டுமென்றால், இன்றைக்கு உங்களை கடந்து போகிற இயேசுவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கும் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பு மறுபடியும் வருமானு தெரியாது. அதனால நான் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லக்கூடிய இயேசுவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களை தாழ்த்துங்க, உங்க படிப்பு உங்க மேன்மை எல்லாவற்றையும் குப்பன்னு தூக்கி போட்டுட்டு இயேசுவுக்கு முன்னாடி தாழ்த்துங்க. அவர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அதையெல்லாம் குப்பையும் தூசியும் பவுல் எழுதுறாரு பாருங்க, இவையெல்லாம் நஷ்டம் என்று எண்ணி விட்டேன், தூக்கி போடுங்க. நமக்கு அவரு தான் முக்கியம், அவரை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை. இயேசுவுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் இயேசுவை இழந்து விடக்கூடாது. எழுமி இருப்போமா, எல்லாரும் கண்ணு மூடுவோமா? அந்த இயேசு இன்றைக்கும் நமக்கு மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாம் கொஞ்சம் கண்களை மூடுவோமா? சகையினுடைய வாழ்க்கையை மாற்றினவர். இயேசுவை பார்க்கலன்னா சகையு எல்லாராலும் வெறுக்கப்படுகிற ஒரு மனிதனாக அப்படியே வாழ்ந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து ஒரு நாளைக்கு அவன் மரித்தே போயிருப்பான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவனுடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. பாவியினுடைய மகன் என்று அவனுடைய மகன் ஒருவேளை அழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய பட்டினத்தினுடைய பிஷப். அந்த சபையில போற விசுவாசிகள் யார் தெரியுமா? கொர்நேலியு போன்ற மிகப்பெரிய அதிகாரிகள் எல்லாம் அந்த சபையில விசுவாசியா இருக்கிறாங்க. அந்த சபையினுடைய பிஷப்பாக இருக்கிறது யார் தெரியுமா? ஒரு காலத்துல ஜனங்களால வெறுக்கப்பட்ட இந்த சகையு. சகையுனுடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் இன்றைக்கும் இந்த சபையிலே உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடலாமா? எதை பத்தியும் யோசிக்காதீங்க, உங்களை பத்தி மட்டும் யோசிங்க. அவங்களுக்கு ஜெபிக்கிறேன் இவங்களுக்கு ஜெபிக்கிறேன்லாம் இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக அழுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேத புத்தகத்துல நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். சகையு தேடினான், கண்டடைந்தான். அங்க நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் காரியத்துக்காக அங்கே வந்திருக்கிறார்கள். ஆனா எந்த விதமான காரியமே எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த இயேசுவை பார்க்கிறதுக்காக வந்த சகையுவை அவன் பார்க்கிறதுக்கு முன்பதாக அவர் அவனை பார்த்தார். அதே இயேசு இன்றைக்கு நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணை டைட்டா மூடுங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். கண்ணு திறந்தா சிந்தனை சிதறும். அதனால கண்ணை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு இந்த வாய்ப்பை விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு வரும்னு என்னால சொல்ல முடியாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சகையுவை போல உங்களை தாழ்த்துங்க. சில வருஷம் கழிச்சு பார்க்கும்போது மேன்மையான இடத்துல உங்களுடைய குடும்பம் இருக்கும். நீங்க நல்ல மேன்மையான சுலாக்கியத்தில் இருப்பீங்க. இது நிச்சயம். ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கையை உயர்த்தி
எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? இந்த வாய்ப்பு இன்னொரு முறை வராது. சகையினுடைய தலையெழுத்தே மாறியது, உங்களுடைய தலையெழுத்து மாறும். நீங்க சில காரியங்களை எல்லாம் விட்டுட்டு நீங்க மரத்திலிருந்து கீழே இறங்கணும். நீங்க அவரை உண்மையா தேடினீங்கன்னா அவர் உங்களை தேடி வருவார். அப்படிதான் சகையுவை தேடி வந்தார். சகையு ஒருத்த மனம் திரும்பினா அவனோட வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு சகையுவை தவிர்த்து விட்டு யாராலும் சபைகளின் வரலாறு என்கிற பாடத்தை படிக்கவே முடியாத அளவுக்கு சரித்திரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக சகையு மாறிவிட்டார். நாளைக்கு உங்களுடைய சரித்திரமும் இப்படித்தான் இருக்க போகிறது. அதனால இயேசு கிட்ட ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிரகத்தின் காலம். The smallest man had the greatest change in his life. இந்த சிறிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் தந்தார். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சிறியவர்களா இருக்கலாம், தாழ்மையுள்ளவர்களா இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உடன்படிக்கையின் குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறான் நம்மை பார்த்து சொல்ல வல்லவராய் இருக்கிறார். உண்மையாக உணர்ந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்மையும் என்னையும் பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும், அதனால எவ்வளவு லாபம் இருந்தாலும், அதனால எவ்வளவு புகழ் இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம்மை விட்டு என்னை ஒருபோதும் பிரித்து விடக்கூடாது. ஆண்டவரே, மரணமாகிலும் ஜீவனாகிலும் வாழ்வாகிலும் சாவாகிலும் எதுவாகிலும் தூதர்களானாலும் எதுவாயிருந்தாலும் உம்மை விட்டு தேவன் நம்மேல் வைத்த அன்பிலிருந்து ஒன்றும் பிரித்து போடக்கூடாதப்பா. உண்மையா அர்ப்பணிக்கிறவங்க மாத்திரம், உண்மையா ஏதோ ஒரு கை உயர்த்த சொல்றாங்க என்பதற்காக அல்ல, உண்மையா என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை சிறிய மனிதன் நான், சகையை போல சிறிய மனிதன் நான். ஆனால் என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை தர விரும்புகிறார். என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, the greatest change that a man has witnessed, ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகம் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில என்னை ஒரு விசை கூட ரட்சிக்கும்படியாக, என்னை ஒரு விசை கூட தேடி வந்த இயேசுவை நான் தேடி போகிறேன். ஆண்டவரே, ஹalleluya, thank you lord, thank you lord. உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக ஸ்தோத்திரப்பா, தாழ்த்தப்பட்ட இருதயங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தர் அப்பா இந்த சகேயனுடைய தலைமுறையை கர்த்தர் உம்முடைய வரலாற்றுக்கு என்று தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. எங்களுடைய தலைமுறையும் நீர் உம்முடைய வரலாற்றுக்கு என்று தெரிந்து கொண்டு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அப்பா, எங்களை இந்த காலை வேளையில நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். we thank you lord. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் இன்றைக்கு கண்ட இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிக்கை செய்து, ஒவ்வொரு நாளும் அதன்படி வாழ, ஒவ்வொரு நாளும் அதில் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் தங்கி இருக்கட்டும்.
ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆலோசனையும் சமாதானமும் ஞானமும் சுகமும் பலனும் வழி நடத்துதலும் விடுதலையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்து வரும் மட்டுமாக நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.